எங்கள் ஆசான் கலாம் அவர்களுக்காக. இவ்வுலகத்திற்கு இந்தியாவின் பெருமையை தெரிய வைத்தவன் நீ. நீ இந்திய மண்ணில் பிறந்ததால் இந்தியாவை பெருமைப்படுத்தினாய். அதிலும் தமிழனாய் பிறந்து தமிழ் இனத்தை பெருமைப்படுத்தினாய். நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில் என்றாய். இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று எங்களை கனவு காண அழைத்துவிட்டு நீ கனவுலகத்திற்கு சென்று விட்டாய். இருப்பினும் நீ ஓய்வதில்லை. கனவிலும் எங்களுக்கு அறிவூட்டுவாய். நீ சொல்ல நான் கேட்டது, தூக்கத்தில் வரும் கனவு சாதாரணமாகும், ஆனால் தூக்கத்தை தொலைத்து கொண்டு வரும் கனவு சாதனைகளாகும் என்றாய். இந்தியாவின் விஞ்ஞான வளர்ச்சிக்கு வித்திட்டவன் நீ. விஞ்ஞானத்தில் இந்தியா முன்னேற்றம் அடைய பெரும் பாடுபட்டவன் நீ. நீ உன் வாழ்நாளில் முழுவதும் இந்திய முன்னேற்றமே முழு மூச்சாக கொண்டவன். உன்னை பற்றி நாங்கள் அறிந்தது கொஞ்சமே. நீ எங்களுக்கு கொடுத்து சென்ற அறிவுக்கு இல்லை பஞ்சமே. உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது உன்னால். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும், முதியவர்களுக்கு நண்பனாகவும், குழந்தைகளுக்கு தந்தையாகவும் நீ கொண்ட பொறுப்புகள் அநேகம். நீ நடமாடும் புத்தக நிலையம். நீ விஞ்ஞானம் கண்டு வியந்த விஞ்ஞானம் நீ. விஞ்ஞானத்தாலும் விளக்க முடியாத விசித்திரம் நீ. அறிவு என்ற சொத்தை தவிர எங்களுக்கு வேறு பெரிய சொத்து ஏதும் தேவையில்லை என்பதை உணர்த்தியவன் நீ. ஆசான்களுக்கெல்லாம் ஆசானாய் விளங்கியவன் நீ. இவ்வுலகில் வஞ்சகமும் கொடூரங்களும் அதிகரித்து விட்டது என்பதற்காக விண்ணுலகம் சென்றாயோ? நீ மறைந்த பின்னரும் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அறிவும் உன் நினைவுகளும் எங்களை விட்டு என்றும் மறைவதில்லை. நீ இத்தனை நாள் ஒருவனாய் நடமாடினாய். நீ மறைந்த பின்னரோ எங்கள் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் நடமாடுகிறாய். உன் வார்த்தையின்படி இந்தியா 2020 வல்லரசு நாடாக மாறும் என்பதை நான் உறுதிமொழி அளிக்கிறேன். ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் இந்திய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள்.